ஆதியாகமம் 26வது அதிகாரத்தில் நாம் முதல் 3 வசனங்களை நாம் இந்த காலையில் முதலாவது வாசிக்க நாம் கேட்போம். ஆதியாகமம் 26 முதல் 3 வசனங்கள். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராகுக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கு உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். அதே அதிகாரத்தில் 12வது வசனத்திலிருந்தும் 20வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே பெலிஸ்தியர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் என்றான். அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராகின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகள் எல்லாம் ஆபிரகாம் மரித்த பின்பு பெலிஸ்தியர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரும் மேய்ப்பர் இருந்த இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்கினுடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னுடனே வாக்குவாதம் பண்ணினபடினால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். அடுத்த வசனமும், வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள், ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறே துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அதிகாரத்தில் காணப்படுகின்ற இந்த அருமையான தேவ வார்த்தைகள் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு நாம் பின்பற்றக்கூடிய அநேக கொள்கைகள் அடங்கிய ஒரு அதிகாரம் என்று நான் சொல்லுவேன். இங்கே ஈசாக்கு தன்னுடைய தகப்பனை போல ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய ஒரு மனிதனாயிருந்தான். அவன் வாழ்ந்த நாட்களிலும் தேவ வார்த்தை சொல்லுகிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சம் ஏற்பட்டதான். இந்த பஞ்சம் ஏற்பட்ட பொழுது ஈசாக்கு தன்னுடைய குடும்பத்தை கவனிக்கணும் என்று அவன் எகிப்தை நோக்கி போய்கொண்டிருந்தான். எகிப்தில் அங்கே போஷாப் இருந்தது, அந்த இடத்தில் பஞ்சம் இல்லை என்று அறிந்து ஈசாக்கு எகிப்தை நோக்கி போய்கொண்டிருந்த பொழுதுதான் தேவன் மீண்டும் ஆபிரகாமோடு கூட எப்படி தேவன் பேசினாரோ அதே போல ஈசாக்கோடும் தேவன் பேசி கொடுத்த வாக்கு தத்தங்களை தேவன் ஈசாக்குக்கு ஞாபகப்படுத்துகின்றார். சொல்றாரு, உன்னையும் நான் பெருக பண்ணுவேன், உன்னுடைய சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று மிக அற்புதமான வாக்கு தத்த வார்த்தைகளை தேவன் ஈசாக்குக்கும் தேவன் ஞாபகப்படுத்துகின்றார். இந்த அற்புதமான ஒரு காரியம் என்னன்னா, அநேக நேரத்தில் ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் நம்மை நோக்கி வரும் பொழுது நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்ற அந்த சூழ்நிலைக்கும் அந்த வாக்கு தத்துவத்திற்கும் சம்பந்தமே இல்லாதது போல காணப்படும். ஆனா தேவனுடைய வாக்கு தத்துவத்தின் விசேஷம் அதுதான். சூழ்நிலையை சார்ந்து தேவன் பேசுவதல்ல, சூழ்நிலையை மாற்றும்படியாக தேவன் தம்முடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுப்புகின்றார். ஏன்னால் ஈசாக்குடைய வாழ்க்கையில ஒரு பஞ்சம், அவங்க வாழ்ந்து கொண்டிருந்த அந்த இடத்தில் பஞ்சமா இருந்த பொழுது அவன் எந்த இடத்தில் போஷாப்பு கிடைக்கும் என்று அதை நோக்கி போய் கொண்டிருந்த ஒரு மனிதனாயிருந்தான். ஆனால் ஆண்டவர் அவன் இடத்துல சொல்றார், நீ அங்கெல்லாம் போகாத, எகிப்தை தேடி நீ போகாத, நீ இருக்கிற இந்த இடத்திலே இரு, அங்க நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் மிக அழகாக அவருடைய வாக்கு தத்தத்தை தேவன் ஈசாக்குக்கு தருகின்றார். இதுதான் ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தின் மேன்மை.
ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற இடங்களிலே தேவன் நம்மை ஆசீர்வதித்து அவருடைய மகிமையை தேவன் விளங்க பண்ணுகின்ற தேவனாய் இருக்கின்றார். பக்கத்துல பார்த்து சிரிச்சு சொல்லுங்களேன், இருக்கிற இடத்திலேயே தேவன் உங்களை பெருக செய்து உங்களை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராய் இருக்கின்றார். சில நேரத்துல இயற்கையின் ரீதியில நம்ம இதை பார்க்கும் பொழுது நம்ம யோசிக்கலாம், எகிப்துக்கு போயிருந்தாதான் அது சரியான ஒரு தீர்மானமா இருந்திருக்கும். ஏன்னா இயற்கையின் ரீதியில இவர் ஈசாக்கு தன்னுடைய குடும்பத்தை பராமரிக்கின்ற ஒரு பொறுப்புடையவராய் இருந்தார். ஆகையால் அவர் குடும்பத்தை பாதுகாக்கணும் என்றால் எந்த இடத்தில் போஷாப்பு இருக்கின்றதோ அந்த இடத்திற்கு தான் குடும்பத்தை நடத்தி சென்றிருக்கணும். ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தை இயற்கையின் ரீதியின் அடிப்படையில தேவன் அவனுக்கு தரவில்லை. ஆண்டவர் அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவருடைய வார்த்தையை தந்து அவரை ஆசீர்வதிக்கும்படியாக தன்னுடைய வாக்குத்தத்தத்தை தருகின்றார். நம்மளுடைய வாழ்க்கையில கூட அநேக நேரத்துல தேவனுடைய வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, தேவ வாக்கு தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலைக்கும் அந்த வாக்கு தத்தத்திற்கும் சம்பந்தமே இல்லாதது போல காணப்படும். ஆனா நீங்களும் நானும் சோர்ந்து போகணும் என்ற அவசியம் இல்லை. ஏனால் அவர் சொன்னார் என்றால் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய வார்த்தையை நிறைவேற்ற தேவன் வல்லவராய் இருக்கின்றார். ஸோ இப்பொழுது ஈசாக்கு அந்த பஞ்ச காலத்தில் அந்த பஞ்சத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்ற தேசத்தில் ஆண்டவர் இருக்கும்படியாக சொல்றார். ஸோ ஈசாக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த பஞ்சம் இருக்கக்கூடிய இடத்தில் அவர் என்ன பண்றாருன்னா பூமியை பண்படுத்தி அந்த இடத்துல விதைக்கிறார். அங்க இருந்த பிலிஸ்தியர்கள், அங்க இருந்த மற்றவர்கள்லாம் நிச்சயம் ஈசாக்கை பார்த்து அவங்க பரியாசம் பண்ணி இருக்கலாம். அவங்க பார்த்து சிரிச்சிருக்கலாம், என்ன முட்டாளி, இங்க போய் இப்போதான் பஞ்ச காலம், பஞ்ச காலத்துல யாராவது போய் இவ்வளோ தூரம் இவ்வளோ பிரயாசப்படுவாங்களா, இவ்வளோ தூரம் இதற்காக இவங்க யாராவது முயற்சி பண்ணுவாங்களா? பஞ்ச காலத்துல இருக்கிறத பாதுகாக்கிறதா நம்மளுடைய வேலையை தவிர பஞ்ச காலத்துல யாரும் விதைக்க மாட்டாங்க, பஞ்ச காலத்துல யாரும் பெரிய பிரயாசப்பட மாட்டாங்க. ஆனா இந்த மனிதன் என்ன பண்றான்னா பஞ்ச காலத்துல அவன் இவ்வளவு தூரம் விதைக்கிறானே என்று கட்டாயம் அவங்க எல்லாம் பார்த்து பரியாசம் பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் தேவ வார்த்தையை கேட்ட ஈசாக்கு பஞ்ச காலத்தில் என்ன பண்றாருங்க, விதையை விதைத்து பஞ்ச காலத்தில் என்ன பண்றாருங்க, ஒரு மகா பெரிய ஒரு அறுவடையை தேவன் அவனுக்கு தருகின்றதை இந்த வசனத்தில் நாம் பார்க்கணும். அப்படின்னா அது வரைக்கும் பரியாசம் பண்ணி கொண்டிருந்தவங்க என்ன பண்றாங்கன்னா திடீரென்று ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவன் மேல வந்திருக்குன்றதை பார்த்த உடனே அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன வந்துருச்சுங்க, பொறாம வந்துருச்சு. பொறாம வந்த உடனே என்ன சொல்றாங்க, நீ இங்க இருக்க எங்களுக்கு விருப்பம் இல்லை, இந்த இடத்தை விட்டு நீ போ, இந்த இடத்தை விட்டு நீ அடுத்த இடத்துக்கு போ என்று அவனை தேவன் எங்கே இருக்க சொல்லியிருந்தாரோ அந்த இடத்திலிருந்து ஈசாக்கை அவர்கள் அனுப்பி விடுகின்றார். அனுப்பிவிடும் பொழுது யோசித்து பாருங்களேன், ஆண்டவர் தான் அந்த இடத்துல இருக்கும்படியாக இந்த இடத்துல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன தேவன் திடீரென்று இந்த ஜனங்களுடைய பொறாமை நிமித்தம் அந்த இடத்திலிருந்து அனுப்பப்படுகின்றார். அனுப்பப்படும் பொழுதும் நீங்க அந்த வசனத்தை கவனித்தீங்கன்னா அவன் இருந்த இடத்திலிருந்து அவன் போன இடத்திற்கும் நீங்க அந்த பிரயாணத்தை கவனிச்சீங்கன்னா அவன் மேல் பூமியிலிருந்து பள்ளத்தாக்குக்கு போகின்றான். என்னங்க, ஒரு மேல் பூமியில் இருந்தார், மேலிடத்தில் இருந்தாரு. ஆண்டவர் அவருக்கு இந்த கேயார் என்ற இடத்தில் அவர் கொடுத்திருந்த அந்த வாக்குத்தத்த பூமியில் அவர் இருந்த பொழுது ஒரு மேலான ஒரு இடமா இருந்தது. ஆனா அந்த இடத்திலிருந்து துரத்தப்படும் பொழுது ஒரு பள்ளத்தாக்குக்கு அவர் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. இந்த பள்ளத்தாக்குக்கு அவர் போக வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் ஈசாக்கு பயப்படவில்லை, ஈசாக்கு கலங்கவில்லை, ஈசாக்கு தேவன் மேல வைத்திருந்த நம்பிக்கை விடவில்லை. ஏனென்றால் அவனுக்கு தெரியும், மலையின் தேவன் பள்ளத்தாக்கின் தேவனுமாய் இருக்கின்றார். என்னை மலையில் தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருப்பார் என்றால் என்னை பள்ளத்தாக்கிலும் தேவன் என்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கின்றார் என்றுதான். இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அப்படிப்பட்ட ஒரு பிரயாணத்தை நீங்க எடுத்து கொண்டிருந்தீங்கன்னா, இவ்வளவு நாளா ஆசீர்வாதத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தீங்க, இவ்வளவு நாளா நல்லா போய் கொண்டிருந்தது, ஆனா திடீரென்று இந்த மலையின் அனுபவத்திலிருந்து ஒரு பள்ளத்தாக்கின் அனுபவத்தின் வழியாக நீங்கள் கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் சோர்ந்து போகாதீங்க. ஏனால் தேவன்
உங்களை பள்ளத்தாக்கிலும் ஆசீர்வதித்து பள்ளத்தாக்கிலும் தேவன் உங்களை சிறந்து விளங்க செய்ய தேவன் வல்லவராயிருக்கின்றார். எந்த இடத்திலும் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல நிச்சயம் தங்கியிருக்கும். எந்த இடத்திலும் தேவன் உங்களை உயர்த்தி அவருடைய நாமத்தை உங்கள் மூலமாக மகிமைப்படுத்த தேவனால் கூடும். ஸோ இவர் இந்த பள்ளத்தாக்குக்கு வரார். ஈசாக்கு பள்ளத்தாக்கு வந்த பின்பதாக அவருடைய தகப்பனார் பல கிணறுகளை தோண்டி, ஏன்னா அந்த நாட்களில் வனாந்தரம், எல்லா இடத்துலையும் வனாந்தரமா இருந்தனால ஆட்டு மந்தைகளை இவர்கள் மேய்த்து கொண்டிருந்த பொழுது மிக அவசியமான ஒரு காரியம் என்ன அவங்களுக்கு தேவைன்னா தண்ணீர் தேவை. தண்ணீர் இருந்தாலும் ஒரு இடத்துல அவர்கள் அந்த இடத்துல அவர்கள் ஒரு தங்கக்கூடிய ஒரு வசதிகளை ஏற்படுத்த முடியும். தண்ணீர் இல்லாத இடத்தில் அவர்கள் தங்கி இருக்க முடியாது. ஆகையால் ஈசாக்கு என்ன பண்றாருன்னா, தன்னுடைய தகப்பன் பல கிணறுகளை தோண்டி இருந்ததுனால அந்த கிணறுகளை இந்த பெலிஸ்தியர்கள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அதை அடைத்து வைத்திருந்தார்களாம். அதை பயன்படுத்த முடியாத விதத்தில் அவர்கள் அடைத்து வைத்திருந்த கிணறை என்ன பண்றாருன்னா, இவர் மீண்டும் அதை சரி செய்யறார். இந்த அடைத்திருந்த கிணறை அவர் சரி செய்து இவருடைய வேலைக்காரர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த கல்லெல்லாம் எடுத்து மீண்டும் அந்த கிணற்றிலிருந்து தண்ணீர் வரும்படியாக இவர்கள் பிரயாசம் எடுக்கிறாங்க. இந்த தண்ணீர் அந்த கிணற்றிலிருந்து பாய்ந்து வந்த உடனே என்ன நடக்கின்றது என்று வேதம் சொல்லினா, அதுவரைக்கும் எவனோ அதை குறித்து எந்த ஒரு கவனமும் செலுத்தாத இந்த ஆட்கள், ஏன்னா இந்த கிணறு அங்கதான் இருந்தது, எவ்வளோ வருடங்கள் அந்த இடத்துல தான் இருந்தது. யாரும் அதை குறித்து கவனிக்கல, யாரும் அதை குறித்து எந்த ஒரு பிரயாசம் எடுக்கல. அவர்களுக்கும் தண்ணி தேவை இருந்தது தான். அந்த மற்ற மேய்ப்பர்களுக்கும் பெலிஸ்தியர்களுக்கும் தண்ணி தேவை இருந்தாலும் ஈசாக்கு எப்போ போய் அந்த கிணறை அவன் திறந்து மீண்டும் தண்ணி வரும்படியாக அவன் பிரயாசப்படுறானோ அப்போ உடனே அந்த தண்ணி வந்ததை பார்த்தோன்னே எல்லாம் வந்து என்ன சொல்றாங்க, இது எங்க கிணறுடா, கிளம்பு, இந்த இடத்துல நீ இருக்க முடியாது, இது எங்க கிணறு என்று அவனோடு கூட வாக்குவாதம் பண்ணுகின்றார்கள் என்று அவனுடைய வார்த்தை சொல்லுங்க. இங்கேதான் ஈசாக்குடைய குணம் வெளிப்படுகின்றது. அந்த இடத்துல அவன் நின்று உரிமையோடு கூட அவன் சண்டை போட்டிருக்கலாம். இது எங்க அப்பா தோண்டின கிணறு, இது எங்க குடும்பத்துல எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சொத்தையா, நாங்க தான் இந்த இடத்துல, நாங்க தான் இதை தோண்டணும், நாங்கள் சந்ததியாக நாங்க இந்த இடத்துல இருக்கும்படியாக தேவன் எங்களுக்கு தந்திருக்கிறார் என்று அங்க நின்று அவங்க அங்க சண்டை போட்டிருக்கலாம். ஆனா ஈசாக்கு என்ன பண்றாருன்னா, அவங்க கேட்டோன்னே சரிந்தா வச்சுக்கோ நான் போறேன் என்று அவன் பிரயாசப்பட்டு அதற்காக எவ்வளோ முயற்சிகள் எடுத்து அந்த இடத்துல தண்ணீர் வர வைத்தும் அந்த இடத்தில் வாக்குவாதம் நடந்த உடனே அதை விட்டுட்டு அவன் கடந்து போகக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கின்றான். அநேக நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில கூட இந்த அற்புதமான ஈசாக்கு செய்த இந்த செயலை நம்மளுடைய வாழ்க்கையிலும் பின்பற்றுவது தேவனுடைய மகிமைக்கு நாம் செய்வது அவசியம். சில நேரத்தில் வாக்குவாதம் ஏற்படும் பொழுது, சில நேரத்தில் உங்களுடைய உரிமைகளை மற்றவர்கள் பறிக்கும் பொழுது, உங்களுக்கென்று வைத்திருந்த ஒரு 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 இன்கிரிமெண்டா இருந்திருக்கலாம், உங்களுக்கென்று வைத்திருந்த ஒரு சொத்தா இருந்திருக்கலாம், உங்களுக்கென்று வைத்திருந்த சில ஆசீர்வாதங்களா இருக்கலாம், அது மற்றவர்கள் வந்து பலவந்தம் படுத்தி உங்களிடத்திலிருந்து அது பிடுங்கினாலும் தேவ பிள்ளைகள் அந்த இடத்தில் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு காரியம் என்னன்னா, சரி வச்சுக்கோங்க, எடுத்துக்கோங்க, அதானே வேணும், எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு போங்க, விட்டாலும் எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல என்று விட்டு கொடுக்கும் பொழுது தேவன் அதை பார்க்கின்றார். அதை பார்க்கின்ற தேவன் நிச்சயமாக நீங்கள் அவருக்காக, அவருடைய நாமத்திற்காக என்னத்தெல்லாம் விட்டு கொடுக்குறீங்களோ அதை ஒன்று விடாமல் உங்களுடைய வாழ்க்கையில மீண்டும் 100 மடங்கு தேவன் திரும்பி தர அவர் வல்லவராயிருக்கிறார். ஐயா, தேவனுடைய வார்த்தை தான் சொல்லுகின்றது. அவர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துறாராம். இந்த பந்தியை ஆயத்தப்படுத்துகின்ற தேவன் ஏதோ ஒரு ரகசியமான ஒரு அறையில யாரும் பார்க்காத ஒரு இடத்துல அந்த பந்தியை ஆயத்தப்படுத்துதில்லை. அவர் பந்தியை ஆயத்தப்படுத்தும் பொழுது எங்க ஆயத்தப்படுத்துறாருன்னா, நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பதாக அந்த பந்தியை ஆயத்தப்படுத்தி அந்த மகாபெரிய பந்தியை நமக்கு கொடுத்து அதோடு கூட நிறுத்தல, அதே இடத்துல சத்துருக்கள் நம்மை பார்க்கும் பொழுதே நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி, இவன் என்னுடைய குமாரன், இவன் என்னுடைய
என்னுடைய குமாரத்தி, இவனை நான் பிரித்து வைத்திருக்கிறேன், இவன் மேல் நான் பிரியமா இருக்கிறேன் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளுகின்ற விதத்துல தேவன் நம்மை எந்த இடத்தில் அவமானத்தை நாம் சந்தித்தோமோ அந்த இடத்துல கனப்படுத்தும் தேவன் வல்லவராயிருக்கின்றார். சில நேரத்துல நம்ம மாம்சத்துல அநேக நேரத்துல சண்டை போட வேண்டாத காரியங்களுக்காக சண்டை போடும். விட்டு கொடுக்க வேண்டிய காரியங்களை நம்ம இறுக பிடித்து கொள்றோம். ஆனா இங்க ஈசாக்குடைய வாழ்க்கையில அவனுடைய அந்த முன்மாதிரியை நாம் பார்ப்பது அவசியம். இவன் தான் பிரயாசப்பட்டான். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அதை மாதிரி சொல்லலாம். நான் தாங்க இந்த ப்ராஜெக்ட்ல ரொம்ப ஒர்க் பண்ணேன், நான் தாங்க இந்த ப்ராஜெக்டுக்காக ராத்திரியும் பகலும் உட்கார்ந்து நான் இதற்காக நான் ரெடி பண்ண எல்லாவற்றையும். ஆனா அன்னைக்கு பிரசன்டேஷன் பண்ணும்பொழுது அவன் திருடிட்டான். எனக்கு வர வேண்டிய அந்த 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 கணத்தை அவன் திருடிட்டான். நம்ம அந்த இடத்துல நின்று நம்ம ரெண்டு காரியங்களை பண்ணலாம். அந்த இடத்துல நின்று எனக்கு வர வேண்டியது வரணும் என்று பிடிவாதத்தோடு கூட நம்மளுடைய மாம்சத்துல செயல்படலாம். ஆனால் அதை காட்டிலும் சிறந்த ஒரு காரியம், அதற்காக நம்ம எந்த பிரயாசமும் எடுக்காம அவங்களுக்கு கொடுத்து நீங்க வச்சுக்கோங்க, எனக்கு கவலை இல்லை, உங்களுக்கு அந்த அதோடைய கனம் வந்தாலும் பரவாயில்ல, அதோடைய உயர்வு வந்தாலும் பரவாயில்ல, அதோடைய அது குறித்த எல்லா ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்தாலும் பரவாயில்ல, நான் என் கர்த்தர் மேல் விசுவாசமா இருப்பேன் என்று சொன்னீங்கன்னா உங்களை தேடி வரக்கூடிய ஆசீர்வாதங்களுக்கு எல்லையே இல்லைங்க. ஏன்னா நான் சொல்லுவேன், ஈசாக்கு ஒரு ரகசியத்தை அறிந்திருந்தான். இந்த ரகசியம் என்னன்னா, ஈசாக்குக்கு தெரியும் இந்த கிணறு ஆசீர்வாதம் அல்ல, இந்த இடம் ஆசீர்வாதம் இல்லை, நான் இங்க இருக்கக்கூடிய இடம் தான் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, நான் சேவிக்கின்ற தேவன் தான் என்னுடைய ஆசீர்வாதத்தின் ஊற்று. இந்த கிணறு அவங்க திருடினாலும் என் ஆசீர்வாதத்தை அவங்க தொட முடியாது. இந்த இடத்திலிருந்து என்னை துரத்தினாலும் என் மேல் இருக்கின்ற ஆசீர்வாதத்தின் மேல் அவங்க கை வைக்க முடியாது. என் மேல் தேவன் வைத்திருக்கின்ற தயவு மேல யாரும் கை வைக்க முடியாது. நீங்க கிணறு எடுக்கிறீங்களா எடுத்துக்கோங்க, இடத்தை எடுக்கிறீங்களா எடுத்துக்கோங்க, எனக்கு உரிமையானதை என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க. ஏனென்றால் என்னுடைய ஆசீர்வாதத்தின் ஊற்றும் காரணமா இருக்கின்ற ஆபிரகாமின் தேவன் என்னை பார்த்து சொன்னாரு, நான் உன்னை பெருகவே பெருக செய்வேன், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்க சொன்ன தேவன் என்னை எந்த இடத்திலும் எப்ப வேணாலும் எதை கொண்டும் என்னை ஆசீர்வதிக்க ஒரு வல்லவராய் இருக்கின்றனால இந்த கிணறு நீங்க எடுத்தாலும் பரவாயில்ல, என்னுடைய தேவன் என்னை ஆசீர்வதிக்க வல்லவர் என்று விட்டு கொடுக்க ஆயத்தமாயிருந்தான். இந்த மாதம் உங்களை பார்த்து நான் சொல்றேன், நீங்கள் ஒருவேளை உங்கள் மாம்சத்துல உங்களுக்கு உரிய காரியங்களுக்காக நீங்கள் இதுவரைக்கும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தீங்கன்னா, உங்களுக்கு வர வேண்டிய ஒரு இன்க்ரிமெண்டா இருக்கலாம், உங்களுக்கு வர வேண்டிய ஒரு ப்ரொமோஷனா இருக்கலாம், அல்ல நீங்க உங்களுக்கு வர வேண்டிய ஒரு கான்ட்ராக்டா இருக்கலாம், உங்களுக்கு வர வேண்டிய ஒரு சொத்தா இருக்கலாம், என்னவா இருந்தாலும் நீங்க மாம்சத்துல பிரயாசப்படுகின்ற நிமித்தம் வரக்கூடிய விளைவுகளை காட்டணும். நீங்கள் தேவன் கரத்துல கொடுத்துட்டு நீங்க பாத்துக்கோங்கப்பா, நீங்க தான் நீதிபதி, நீங்க தான் நியாயத்தை சரி கட்டுகின்ற தேவனா இருக்கின்றபடியால நான் என்னுடைய சொந்த பலத்துல நான் பிரயாசப்பட போவதில்லை, உங்களை நம்பி என்னுடைய கண்களை உங்கள் மேல வைத்து நீர் என்னை அழைத்தீர், நீர் என்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவனா இருக்கின்றபடியால் நான் அதை பார்த்து நான் நடப்பேன் என்று ஒரு தீர்மானத்தை எடுத்து நடங்களேன். ஆண்டவர் உங்களை எப்படி ஆசீர்வதிக்கின்றார் என்று பாருங்க. விட்டு கொடுத்தான் ஈசாக்கு. அந்த இடத்துல வாக்குவாதம் பண்ணினார்கள். அதுவரைக்கும் அவர்கள் எந்த பிரயாசம் எடுக்கலாங்க, தண்ணீர் இருக்கின்ற அறிந்தும் இவர்கள் பெலிஸ்தியர்களும் அந்த மேய்ப்பர்களும் அவனுங்க எந்த பிரயாசம் எடுக்கல. எப்போ தேவனுடைய ஆசீர்வாதம் ஈசாக்கு மேல இருக்கின்றது என்று பார்த்த உடனே எல்லாம் ஓடி வந்துடுறானுங்க அவன் மேல சண்டை போடுவதற்கு. சில நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படிதான் நடக்கின்றது. எப்போ நாம் ஆசீர்வாதமா இருக்கின்றோமோ அப்பதான் பிரச்சனை பண்ணுவதற்குன்னே சிலர் எழும்புவாங்க. நீங்களும் நானும் கஷ்டப்படும் பொழுது யாரும் எழும்ப மாட்டாங்க, நீங்களும் நானும் வேதனையில் இருக்கும்போது எழும்ப மாட்டாங்க. எப்போ ஆசீர்வாதம் நம்ம மேல் இருக்கின்றது என்று அவர்கள் பார்க்கின்றார்களோ அப்பொழுது நமக்கு விரோதமாக பலர் எழும்புவார்கள், அப்பொழுது நமக்கு விரோதமாக பலர் செயல்படுவார்கள். ஆனால் நீங்களும் நானும் சோர்ந்து போகணும் என்று அவசியம் இல்லை. ஈசாக்கு அந்த கிணறுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? இல்லைங்க, முதல் எசேக். இது வாக்குவாதத்தின் இடம் என்று அதை அவன் விட்டு அவன் அடுத்த இடத்துக்கு போறான். ஏற்கனவே முதலாவது ஆண்டவர் சொன்ன ஒரு இடத்திலிருந்து அவன் துரத்தப்பட்டிருந்தான். துரத்தப்பட்டு மேலிடத்திலிருந்து பள்ளத்தாக்குக்கு வந்து முதல் கிணற்றை தோன்றாரு. தோண்டின உடனே தேவனுடைய ஆசீர்வாதம் மேல் இருந்தனால தண்ணீர் வருது.
தண்ணீர் வந்ததை அவன் பார்த்தவுடன் எல்லாரும் அவனுக்கு விரோதமாக வாக்குவாதம் பண்றாங்க. அதை விட்டு கொடுத்துட்டு என்ன பண்றாரு, அடுத்த இடத்துக்கு போறாரு. அடுத்த இடத்துக்கு போய் அங்கேயும் மீண்டும் தன்னுடைய தகப்பன் ஆபிரகாம் அவன் தோண்டின அவருடைய கிணறை மீண்டும் இவர் சரி செய்கிறார். மீண்டும் அந்த கிணறை அவர் அவர் வேலைக்காரர்களோடு சரி செய்த பொழுது என்ன ஆகுனா, தேவனுடைய ஆசீர்வாதம் அவன் மேல் இருந்தபடியால் அந்த இடத்திலும் அடைக்கப்பட்டிருந்த அந்த கிணறுல மீண்டும் தண்ணீர் ஊற்று வர ஆரம்பிக்குது. தண்ணீர் வந்த உடனே என்ன ஆகுதுன்னா, மீண்டும் அதே கதை. அது வரைக்கும் சும்மா இருந்தவங்க தண்ணீர் வரதை பார்த்த உடனே எல்லாம் ஓடி வந்துடுறாங்க, குச்சி தூக்கிட்டு ஓடி வந்துடுறாங்க, எல்லாரும் அறுவாளை தூக்கிட்டு ஓடி வந்துடுறாங்க. ஏய், இது எங்க கிணறு, நீ எப்படி இதை தொட்ட, நீ இது எப்படி சரி செய்தன் என்று எல்லாரும் அவனுக்கு விரோதமாக மீண்டும் 2ஆம் முறை அவனுக்கு விரோதமாக எழும்புகின்றார்கள். நான் நினைக்கிறேன், ஈசாக்கு தன்னுடைய தகப்பன் ஆபிரகாமை அவருடைய அனுபவங்களை அவன் பார்த்து அதிலிருந்து பல காரியங்களை கற்றுக்கொண்ட ஒரு மனிதனாக இருந்தான். ஏன்னா ஆபிரகாமும் தன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதம் அவன் மேல் இருந்தபடியால் அவன் எந்த ஒரு ஆசீர்வாதத்தை தேடி போகக்கூடிய ஒரு மனிதனா இல்லை. எதையும் வேணுமென்று மற்றவரிடத்திலிருந்து பறித்து கொள்ளக்கூடிய பிடுங்குகின்ற ஒரு மனிதனா இல்லை, எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனா இருந்தான். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் ஆபிரகாமும் லோத்தும் 2 பேர் மேலேயும் தேவ ஆசீர்வாதம் இருந்த பொழுது, அவர்களுடைய செல்வாக்கு அதிகமான பொழுது, அவர்களுடைய ஐஸ்வர்யம் அதிகமான பொழுது பூமி தாங்க முடியவில்லை. பொழுது இந்த 2 வேலைக்காரர்களும் ஒருவரோடு சண்டை போடும் பொழுது ஆபிரகாம் லோத்தை பார்த்து அவர் சொல்றாரு, லோத்து, நீனும் நானும் பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இப்ப நம்ம பிரியணும்னா நீ தெரிந்து கொள்ளு, உனக்கு இடதுபுறம் வேணா நான் வலதுபுறம் எடுத்துக்கிறேன், உனக்கு மேலே வேணா நான் கீழே எடுத்துக்கிறேன், நீ எதை எடுக்கிறியோ அதுக்கு நான் ஆப்போசிட்டா எடுத்துக்கிறேன்னா ஆபிரகாம் அவனை பார்த்து சொன்னார். அதை நிச்சயம் ஈசாக்கு பார்த்திருப்பார். அதிலிருந்து ஈசாக்கு நிச்சயம் கற்றுக்கொண்டிருப்பாரு. ஏன்னா இந்த 2வது அனுபவத்திலையும் அவர் என்ன பண்றாருன்னா விட்டு கொடுக்கிறார். 2வது அனுபவத்திலையும் அவனுக்கு விரோதமாக போராட்டங்கள் வந்த பொழுது அவன் விட்டு கொடுத்து அவன் கடந்து போறான். இந்த இடத்துல இயற்கையா யார் வேணாலும் சோர்ந்து போயிருக்கும். யோசித்து பாருங்களேன், எவ்வளோ போராட்டம், எவ்வளோ வாழ்க்கையில அவனுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள். அவன் தான் எகிப்திற்கு நேராக போய் கொண்டிருந்தான். எகிப்துல தான் போஷாப் இருந்தது என்று அதை நோக்கி போய் கொண்டிருந்த மனிதனை ஆண்டவர் நிறுத்தி, நீ அங்க போகாத, இங்க இரு, நான் இங்க உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. அவன் தேவ வார்த்தையை கேட்டு அந்த இடத்துல இருக்கிறான். தேவ வார்த்தையை கேட்டு அவன் அது கீழ்ப்படிந்து அந்த இருந்த இடத்திலிருந்து துரத்தப்படுகின்றான். அந்த இடத்துல இருந்து துரத்தப்பட்ட பொழுது அடுத்த இடத்துக்கு போறான். அங்க போய் பிரயாசப்படுகின்றான். அங்க ஒரு ஆசீர்வாதத்தை பார்த்தோன்னா அங்கிருந்து துரத்தப்படுகின்றான். 3வது இடத்துக்கு போய் அங்கேயும் அவன் மீண்டும் தோன்றி அந்த கிணறிலிருந்து தண்ணி வந்தோன்னா 3வது முறையும் அவனுக்கு ஒரு போராட்டம். இந்த இடத்துல அவன் விட்டு கொடுத்துருக்கலாம். என்ன ஆண்டவரே, எவ்வளவு தூரம் உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்துதான், உம்முடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுத்து நான் அங்க போக வேண்டியவன், அதை விட்டு போட்டு நான் இங்க இருக்கிறேனே, ஏன் எனக்கு இந்த போராட்டம், ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனை, ஏன் எனக்கு இவ்வளவு தூரம் எனக்கு எதிராக இவ்வளவு பேர் எழும்புறாங்க என்று ஆண்டவரோடு கூட மிக வருத்தப்பட்டிருக்கலாம். ஆனாலும் ஈசாக்கு சோர்ந்து போகல. பல போராட்டங்கள் வந்தாலும், பல எதிர்ப்புகள் வந்தாலும் அவனுக்குள் இருந்த விசுவாசம் அசைக்கப்படவில்லை. இந்த மாதம் உங்களுக்கு விரோதமாக போராட்டங்கள் வந்தாலும், பலர் எழும்பினாலும், சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக பல காரியங்களை திட்டம் செய்தாலும் நீங்க சோர்ந்து போகாதீங்க. உங்களையும் என்னையும் அழைத்த தேவன் உண்மை உள்ள தேவனாய் இருக்கின்றார். அவர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுகின்ற தேவன். அவர் உங்கள் வாழ்க்கையில வைத்திருக்கின்ற ஆசீர்வாதத்தின் கரத்தை யாரும் தொட முடியாது. அவர் உங்களை ஆசீர்வதிக்கணும் என்று தீர்மானித்திருந்தார் என்றால் நிச்சயமாக தேவன் உங்களை உயர்த்தி, தேவன் உங்கள் மேல அவருடைய கிருபையும் அவருடைய மகிமையும் விளங்க செய்வார். அது நிச்சயம். 2வது இடத்துல அந்த எதிர்ப்பு வந்த பொழுது அதற்கு என்ன பெயர் வைக்கிறாங்க? சித்னா என்று பெயர் வைக்கிறான். ஏசேக்கு வாக்குவாதம், சித்னா எதிர்ப்பு. நீங்க ஒருவேளை இந்த 2 கிணறின் அனுபவத்துல நீங்க போய் கொண்டு வந்திருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு பல வாக்குவாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கலாம். பல சலசலப்புகள் உங்கள் குடும்பத்துல பலர் எழும்பியிருக்கலாம். பல காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கலாம். நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக பலர்
பல முயற்சிகளை எடுத்திருக்கலாம். உங்களுக்கு அநேக எதிர்ப்புகள் வந்து கொண்டு இருக்கலாம். உங்களுடைய குடும்பத்திற்கு விரோதமாக எதிர்ப்புகள், உங்களுடைய வியாபாரத்திற்கு விரோதமாக எதிர்ப்புகள் வந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த காலையில தேவ வார்த்தை உங்களை நோக்கி வருகின்றது. மீண்டும் ஒரு கிணறை தோண்டு, மீண்டும் இன்னொரு ஊற்றை நீ தோண்ட ஆரம்பி. அந்த இடத்தில் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் உங்களை பார்த்து இன்றைக்கு பேசுகின்றார். ஏன்னா நான் நினைக்கிறேன் ஈசாக்குள்ள அன்றைக்கு அந்த தான் ஆண்ட இருதயத்தில் போட்டிருப்பாரு, இது விட்டு 2 தடவை வந்துருச்சு, 2 தடவை பிரச்சனை அடிச்சது, விட்டு அடுத்த இடத்துக்கு போ என்று ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. ஈசாக்கு உடனே மீண்டும் அவரோட குடும்பத்தை பார்த்து பெட்டி எடுக்குங்கப்பா, திருப்பி போலாம் என்று சொல்லி அவர்கள் 3வது ஒரு இடத்திற்கு போய் அந்த இடத்தில் மீண்டும் ஆபிரகாம் தோண்டின ஒரு கிணறை மீண்டும் அவர்கள் சரி செய்ய ஆரம்பித்தார்கள். மீண்டும் 3வது முறை தேவனுடைய கரம் அவன் மேல் இருந்தபடியால் அவ்வளவு நாளா அடைக்கப்பட்டிருந்த அந்த கிணறு இவன் தொட்ட உடனே தண்ணீர் அதிலிருந்து வர ஆரம்பிக்கின்றது. அந்த தண்ணீர் வர ஆரம்பித்த உடனே அவன் ஈசாக்கு திரும்பி பார்க்கிறான், யாராவது வருவாங்களா, யாராவது வராங்களா என்று தேடி பார்க்கிறான். ஒருவனும் காணவில்லை. அந்த 3வது இடத்துல ஆண்டவர் அவன் மேல் அவருடைய ஆசீர்வாதத்தை நிலைத்து நிற்கும்படியாக செய்தார். அது நடந்த உடனே ஈசாக்கு அதை பார்த்து சொல்றான், இதற்கு நான் ரெகோபோத் என்று நான் பெயர் சூட்டப் போகின்றேன். இந்த ரெகோபோத் என்றால் எனக்கு விசாலமான இடத்தில் தேவன் என்னை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இந்த இடத்துல ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். இனியும் போராட்டம் அல்ல, இனியும் இளைப்பாறுதல், இனியும் தேவனுடைய ஆசீர்வாதம். இது ஒரு பெருக்கத்தின் இடம், இது ஒரு திருப்பிக் கொள்கின்ற ஒரு இடம். இழந்ததை மீண்டும் நான் திரும்பிக் கொள்ளக்கூடிய ஒரு இடத்தில் தேவன் என்னை வைத்திருக்கின்றார். இன்றைக்கு தேவ வார்த்தை உங்களை நோக்கி வருகின்றது. தேவன் உங்களை இன்றைக்கு ரெகோபோத்தின் இடத்திற்கு தேவன் உங்களை கொண்டு வருவாராக. போராட்டங்கள் முடிவதாக, வாக்குவாதங்கள் முடிந்து நீங்கள் இனியும் தேவன் உங்களுக்காக வைத்திருக்கின்ற சமாதானத்தின் இளைப்பாறுதலின் தேவ தயவன் இடத்தில் தேவன் உங்களை கொண்டு வந்து நிறுத்தி நீங்கள் அந்த விசாலமான இடத்தில் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக உங்கள் வியாபாரம் பெருகுவதாக, உங்கள் குடும்பம் வளருவதாக, உங்கள் குடும்பம் பெருகுவதாக. தேவ கரம் உங்கள் மேல் இருக்கின்றது என்று உங்களை சுத்தி இருக்கின்றவர்கள் காண்பார்களாக. உங்களுக்கு ரெகோபோத் என்ற ஒரு அனுபவத்தை தேவன் இந்த மாதம் தர இருக்கின்றார் என்பதை உங்களை பார்த்து நான் உங்களை சொல்லுகின்றேன். ஆண்டவர் உங்களுடைய போராட்டங்களை மாற்றி, உங்கள் வாக்குவாதங்களை மாற்றி உங்களை ஒரு விசாலமான இடத்தில் கொண்டு வந்து வைத்து எல்லாரும் பார்க்கும்படியாக தேவன் உங்கள் தலையை அபிஷேகம் பண்ணி எல்லாரும் பார்க்கும்படியாக உங்களை உயர்த்தி அவருடைய மகிமை உங்களுடைய வாழ்க்கையில விளங்க செய்வார். இந்த கடந்த வாரம் நாங்கள் ஒரு வீட்டு பிரதிஷ்டைக்கு போயிருந்தோம். நம்முடைய சபையில் இருந்த ஒரு அருமையான குடும்பம் ஒரு வீட்டை பிரதிஷ்டை செய்தார்கள். அவருடைய சாட்சியம் மிக அற்புதமாக இருந்தது. அவர்கள் இயேசுவை பின்பற்றும்படியாக தீர்மானம் செய்த பொழுது அவருடைய குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டார். அவங்க சொன்னாங்க, சொந்த மாமியாரே அவங்க குடியிருந்த வீட்டில இருந்து விரட்டி விட்டாங்களாம். இனி நான் உங்களுக்கு வீடை கொடுக்க மாட்டேன், இனி நான் எங்கள் வீடை உங்களுக்கு நான் தரமாட்டேன், நீ இயேசுவை பின்பற்றேன்னு சொல்லி இருந்த இடத்தை விட்டு அவர்கள் விரட்டி விட்டு அவர்கள் பல ஆண்டுகளாக பல வாடகை வீட்டில் தான் அவங்க குடியிருந்தாங்களாம். கிட்டத்தட்ட 10 வீடோ 12 வாடகை வீட்டில் ஒவ்வொருத்தரையும் மாறி 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 குடியிருந்தாங்களாமா. ஆனால் இந்த கடந்த வாரம் நாங்கள் போய் அவர்களுக்கென்று தேவன் கொடுத்த அந்த வீட்டை நாங்கள் பிரதிஷ்டை செய்து அவருடைய சாட்சியை கேட்டபோது அவங்க சொன்னாங்க, இப்பொழுது எங்கள் குடும்பமெல்லாம் எங்களை பார்த்து நீங்கள் சபைக்கு போனது பிரயோஜனம்தான், ஏன்னா எங்கள் குடும்பத்தில் வேற எந்த பிள்ளைகளுக்கும் வீடு இல்லை, ஆனால் உங்களுக்கு தேவன் வீடை தந்திருக்கிறாரு என்று அவங்களுடைய குடும்பத்தார் அவர்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு சாட்சி கொடுத்தாங்களாமா. அவர்களும் அந்த வீட்டுக்கு ரெகோபோத் என்று பெயர் வைத்து அன்றைக்கு அவர்கள் பிரதிஷ்டை செய்து பார்த்து நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். நான் உங்களுக்கும் தேவ வார்த்தை சொல்லுகின்றேன், இந்த ரெகோபோத்தை தேவன் உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவமாக இந்த மாதத்தில் மாற்றுவாராக. உங்கள் போராட்டங்கள் நீங்கி வாக்குவாதங்கள் மாறி இனியும் தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு புதிய இடத்திற்கும் எல்லைக்கும் தேவன் உங்களை நடத்தி செல்வாராக. இதுவரைக்கும் நீங்கள் உங்களுடைய மாம்சத்தில் பிரயாசப்பட்டு கொண்டிருந்திருக்கலாம், இதுவரைக்கும் பல விதத்தில் வேதனைகளை அனுபவித்திருக்கலாம். ஆனா நீங்க காலைல நீங்க என்ன செய்றீங்கன்னா, விட்டு கொடுங்க, கொடுத்துருங்க, நீங்க எடுத்துக்கோங்க, வேணுமா எடுத்துக்கடா, வேணுமா எடுத்துட்டு போ. என்னை அழைத்த தேவன் என்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கின்றார். என்னை அழைத்த தேவன் 100 மடங்கு நான் இழந்ததை எனக்கு திரும்பி தர வல்லவராய் இருக்கிறார். என் வேலையா இருந்தாலும் சரி, என்னுடைய சொத்தா இருந்தாலும் சரி, எனக்கு வர வேண்டிய வேலை உயர்வு பதவியா இருந்தாலும் அத்தனையும் தேவன் எனக்கு தர வல்லவராய் இருக்கின்றார். இந்த ரெகோபோத்தின் அனுபவத்தை தேவன்
ஒவ்வொருவருக்கும் இந்த மாதத்தில் தருவாராக. இந்த காலையில உங்களுடைய வாழ்க்கையில பல கிணற்றின் அனுபவங்கள் வழியாக நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். இந்த சித்தனா என்ற கிணத்தின் அனுபவம், இந்த எசேக்கே என்ற கிணத்தின் அனுபவம், வாக்குவாதங்கள், எதிர்ப்புகள், போராட்டங்கள், பலர் உங்களை விமர்சனம் பண்ணியிருக்கலாம், பலர் உங்களை பரியாசம் பண்ணியிருக்கலாம். ஆனால் நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் நம்முடைய தேவனாயிருக்கின்றார். இந்த ரெகோபோத்தின் அனுபவத்தை தேவன் உங்களுக்கு இந்த மாதம் தருவாராக. கரங்களை உயர்த்தி என்னோடு கூட ஒரு நிமிடம் ஜெபிங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை இந்த காலையில் நாங்கள் உயர்த்துகின்றோம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் பிரகடனம் செய்கின்றோம். ஆண்டவரே, நீண்மை உள்ள தேவன், நீர் வாக்கு மாறாத தேவன். இந்த காலை வேளையிலும் உம்முடைய பிரசன்னத்தில் நின்று கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளையின் மேலும் பேசப்பட்ட, ஆண்டவரே, உச்சரிக்கப்பட்ட தேவ வார்த்தைகள் ஒன்று விடாமல் அத்தனையும் நிறைவேறப் போவதற்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாய் இருக்கின்றபடியால் நாங்கள் வாளாய் இருக்க மாட்டோம், தலையா இருப்போம். நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளா இருக்கின்றபடியால் நாங்கள் கீழே இல்லையா, மேலே இருப்போம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையின்படி எங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன், எந்த இடத்தில் அவமானத்தையும் நிந்தையும் சந்தித்தார்களோ அதே இடத்தில் தலையை உயர்த்துங்க ஆண்டவரே, அதே இடத்தில் மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே, அதே இடத்தில் காரியங்களை மாறி வரும்படியாக செய்யுங்க. நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக, ஊற்று மீண்டும் வருவதாக. தேவனுடைய வெளியேறப்பட்ட ஆசீர்வாதங்களை நான் பேசுகின்றேன். இந்த பிப்ரவரி மாதத்தில் எங்களுடைய சபையில் இருக்கின்ற விசுவாச குடும்பங்களை உயர்ந்த இடங்களில் வைங்க ஐயா. தேவ வார்த்தையின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கின்ற ஒரு மாதமா இருப்பதாக. இது ஒரு போராட்டத்தின் மாதம் அல்ல, வாக்குவாதத்தின் மாதம் அல்ல, இது ஒரு சமாதானத்தின் மாதமா இருப்பதாக. இது ஒரு திறந்த இடத்தின் ஆசீர்வாதத்தின் மாதமா இருப்பதாக என்று நான் அவர்களை பார்த்து தேவ வார்த்தையின் மூலமாக நான் அவளை ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த மாதம் இந்த ரெகோபோத் என்ற ஒரு புதிய ஒரு எல்லைக்குள் அவளை நடத்தி கொண்டு வாருங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த காலையில் உங்களுக்கு நாங்கள் துதி கன மகிமை செலுத்துகின்றோம். இயேசுவின் வெளியேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.